கேரள மாநிலம் இடுக்கி மாவட்டம் எளம்பிளச்சேரி அருகே அஞ்சுக்குடி பகுதியில் 10க்கும் மேற்பட்ட காட்டு யானைகள் சுற்றி வருவதாக கூறப்படுகிறது. இதில் பெண் யானை ஒன்றின் தும்பிக்கை அருந்த நிலையில் உள்ளதாகவும் இதனால் உணவை உட்கொள்ள முடியாமல் அவதியுற்று வருவதாகவும் மலைவாழ் மக்கள் தெரிவித்துள்ளனர். இதைத் தொடர்ந்து யானைக்கு சிகிச்சை அளிக்க தேவையான ஏற்பாடுகளை வனத்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர். சென்னை மீனம்பாக்கம் விமான நிலையத்தில் உள்நாட்டு மற்றும் பன்னாட்டு முனையங்களில் பணியாற்றும் தொழிலாளர்களுக்கான ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட விமான நிலைய காவல்துறை உதவி ஆணையர் விஜயகுமார், ஒப்பந்த அடிப்படையில் பணிக்கு வரும் தொழிலாளர்களின் கைரேகையுடன் கூடிய விவரங்களை விமான நிலைய காவல் நிலையத்தில் ஒப்படைக்க வேண்டும் என்றார். நெல்லை மாவட்டம் பாளை பகுதியில் அதிக அளவில் கஞ்சா புழங்கி வருவதாக வந்த தகவலின் பேரில் போலீசார் தனிப்படை அமைத்து சோதனை நடத்தினர். அப்போது அந்த பகுதியைச் சேர்ந்த பரமசிவன் மற்றும் அவரது மகன் மணிகண்டன் ஆகியோர் கஞ்சாவுடன் சுற்றித் திரிவது தெரியவந்தது. போலீசாரை பார்த்ததும் கையில் வைத்திருந்த பையை போட்டுவிட்டு இருவரும் தலைமறைவாகிவிட்டனர். அவர்கள் விட்டுச் சென்ற 4 கிலோ கஞ்சா பொட்டலங்களை மீட்ட போலீசார் இருவரையும் தேடி வருகின்றனர். திண்டுக்கல் கரூர் புறவழி சாலை மேம்பாலத்தில் அதிகாலையில் ஆண் சடலம் ஒன்று கிடப்பதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. இது தொடர்பாக சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் உடலை மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இறந்த நபர் யார், அவர் கொலை செய்யப்பட்டாரா என்பது குறித்து தொடர்ந்து விசாரணை நடைபெற்று வருகிறது.